ஓடி ஓடி உடைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். வீட்டுக்கே கொடுக்க முடியல, எங்க ஊருக்கு கொடுக்கறது? என்ன சொல்லலாம்? எங்கண்ணா போனா? வீட்டுக்கு தான்ப்பா போனோம். வீட்டுக்கு போனோம். சரிண்ணா, வீடு எங்க? என் வீடா உங்க வீடாப்பா? நோ, காண்டாக்காதண்ணா. காலில இருந்து சவாரி இல்லாத இப்பதான் ஊர் உள்ள ஒருத்தர் இறக்கி விட்டு எம்டியா ரிட்டர்ன் வந்துருக்கிறேண்ணா. சரிப்பா மந்தவெளி கார்னர் இந்த டர்னிங் ஒரு கோயில் இருக்குமே, பஸ் எல்லாம் வந்து திரும்புமே இந்த பக்கம் லெஃப்ட்ல திரும்பல, ரைட்ல கூட நோ என்ட்ரி போடு, லெஃப்ட்ல ஒரு ரோடு போமே. ஆமா, டிப்போ மந்தவெளி டெப்போ. இப்படி திரும்பிட்டு மறுபடியும் அப்படி போவோம். அப்படி போயிடாத, நேராவே போனோம்னா லெஃப்ட் சைட்ல முதல் வீடு. நோ, வண்டியில உட்காந்து சொல்லணா, போகும்போதே பேசின்னு போலாம். நின்னு சொல்லுங்க. அத எப்பாப்பா வண்டி எடுத்துறாத, சுந்தர் வரணும். 2 நிமிஷம் வந்துருவான் அவனும். சரிண்ணா, சுந்தர் வந்துருவாரா? நான்ப்பா டவுட்டா கேட்கறேன். அவனா கோமாளியா இருக்கான், அந்த வீட்டுல இருக்கான்பா. நான் வந்துட்டேன், அதை பேசிட்டு வரேன்னு சொல்லியிருக்கான். ஓ அப்படியாண்ணா? சரிண்ணா, வரட்டும். நான் வந்தவன போயிடலாண்ணா. அதானப்பா நானும் சொன்னேன், அதே ரிப்பீட் பண்ற. எப்படி சவாரிலாம் நல்லா போதா? எங்கண்ணா போகுது? சொல்லணும்னா கதையா சொல்லலாம், அவ்வளோ ஓட்டம் இல்லைண்ணா. வா, ஓடாமே ஆட்டோ ஓட்டுனுக்குங்க. நம்ம கதையா சொல்லலாம், ஒன்றும் ஓடலான்ட்டுங்க. இப்போ கூட ஒரு சவாரி தானே விட்டு வந்திருக்கேன். நீ அண்ணா, ஒரு சவாரி விட்டு வந்தா ஒரு நாள் வருமானம் வந்துருமா? ஏன்பா வராதா? நோ, அது எப்படின்னா வந்துடும். ஒரு நாள் ஃபுல்லா காலையில 4 மணியோ 5 மணிக்கு எழுந்திரிச்சு நைட்டு 9-10 மணின்னு ஓட்டினாலும் அப்படி இப்படி பார்த்தாலும் ஒரு 1000 ரூபாய் வரதே அதிகம்ண்ணா. 30 நாளைக்கு 30,000 ரூபாய்? ஐடி கம்பெனில கூட அவ்வளோ தரமாட்டானே. 30,000 வாய பொழக்காதுண்ணா. மாசம் 30,000 ரூபாய் நானா எடுத்து நான் போறேன். அதுக்கு என்னன்னா செலவு இருக்கு தெரியுங்களா? பெரிய செலவு அப்படின்னா இருந்துற போது 100 ரூபாய் பெட்ரோல் லிட்டரு, 100 ரூபாய்க்கு போட்டா 900 ரூபாய் அடிக்குது இல்ல? ஆமாண்ணா, 1 லிட்டர் பெட்ரோல் போட்டா இந்த ஆட்டோ 350 கிலோமீட்டர் ஓடும் பாரு. 350னா திருச்சி 300 கிலோமீட்டர். ஓ, திருச்சிக்கே போயிட்டு அப்ப 2 லிட்டர்ல போயிட்டு வந்துடலாமா? பாக்குறதுக்கு டீசெண்டா இருக்க, ஏன்னா பேசுற போறேண்ணா. நீ வேறண்ணா, 1 லிட்டர் போனா அப்படி இப்படி போட்டா 20ல இருந்து 25 கிலோமீட்டர் தரும். அதான் இந்த சென்னை சிட்டி டிராபிக்ல. அப்படின்னா கூட 1 லிட்டருக்கு 20 கிலோமீட்டர், 10 லிட்டர் போட்டேன்னா 200 கிலோமீட்டர் ஓட்டலாம்ல. 10 லிட்டர் பெட்ரோல் போட்டு 200 கிலோமீட்டர் ஓட்டிடலாம். சம்பாதிக்கிற 1000 ரூபாய் பெட்ரோல் போட்டு வீட்டுக்கு தானே அத்துன்னு போறது. ஆமால. ஓஹோ, சரி. அப்ப 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போடு, 100 கிலோமீட்டர் சவாரி ஓட்டு. சரி, 100 கிலோமீட்டருக்குள்ள ஆட்டோ சவாரி ஓட்டி 1000 ரூபாய் சம்பாரிச்சிட முடியுமா? ஆமா, நீ தானே சொன்ன 20 கிலோமீட்டருக்கு போவோம், 25 கிலோமீட்டர் லிட்டருக்கு போவோம்னு. அப்போ 100 கிலோமீட்டரு 500 ரூபாய் போட்டா ஓட்ட முடியாதா? நோ, நீ சொல்றது சவாரியா ஆட்டோ ஓட்டினா கூட பரவாயில்லண்ணா. ஒரு சவாரி 4 கிலோமீட்டர் உள்ள வீட்டாண்ட விட்டு வரேன், ரிட்டர்ன் டப்பர் எம்டியா தான் வரேன். இங்க ஏதாவது நீங்க ஏறிட்டீங்க, இல்லைன்னா இன்னும் 4 கிலோமீட்டருக்கு போனோம் நான் மெயின் ரோடுக்கு, அங்க சவாரியானா உண்டு. இல்லைன்னா திரும்ப இன்னும் கொஞ்சம் தூரம் கிலோமீட்டர் போனோம், அங்கேயும் ஆகலன்னா ஓட்டோ 1 லிட்டர் பெட்ரோல் போச்சா? ஐயோ, அப்போ கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபாய் பெஸ்ட்டு. சரிண்ணா, உங்களை மாதிரி ஏதோ ஒரு சவாரி ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. சரி, இப்ப சென்னை சிட்டிக்குள்ள எவ்வளவு டிராபிக், எவ்வளவு சிக்னல் இருக்கு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அங்கெல்லாம் நம்ம நிக்கிறோமா, வண்டியை ஆஃப் பண்ண முடியாது. அப்ப அங்கேயும் பெட்ரோல் போதா? ஆமாப்பா, எங்கேயும் நகர்ந்து போல, ஆனா நின்னாலும் பெட்ரோல் செலவாகுது. கரெக்ட் தான், அப்படி ஒரு வகையில போகுது இல்ல பெட்ரோல். அப்படியே போச்சுனாலும் பிரச்சனை இல்லைண்ணா. வண்டி திடீர்னு ஒரு இடத்துல பஞ்சர் ஆயிடுது வச்சுக்க, டெய்லி ஆகாது, எப்பாவது ஆகுதுன்னு வச்சுக்க, அதை கலட்டி எங்க பஞ்சர் கடையா எடுத்துன்னு போயிட்டு கொடுத்து பஞ்சர் ஆகிற செலவு என்னவோ கம்மி தான், 100-200 தான். ஆனா அதுக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அவன் கழட்டி மாட்டுறதுக்குள்ள. ஐயோ, ஆமா, ஸ்டெப்னி வச்சுக்கலாம்ல. ஓ, ஸ்டெப்னி வாங்கி வைக்கிற அளவுக்கு ஆனா நாங்க வசதியா இருக்கிறோம். வரத்து வாய்க்கும் வயிற்றுக்குமே சரியா போகுது. அப்படியே வாங்கி வச்சாலும் திருட்டு பசங்க எடுத்துன்னு போயிட்டுங்களே. டெய்லி இது மாதிரி செலவு வருது, உங்களுக்கு பெரிய வருமானம் இல்லைன்ற. ஓ, இப்போ நீங்க எல்லாம் கேட்டது டெய்லி நடக்கிற கூத்து தான். சரி, வருஷத்துக்கு ஒரு முறை இது எப்சின்னு ஒன்று நடக்கும். அப்போ என்னென்ன வேலை நடக்கும் தெரியுங்களா? என்ன பண்ணுவாங்க? டாப்பை பிரிச்சு அடிக்கணும், போலாம். டிங்கரிங் பெயிண்டிங், அங்கங்க சொட்டை விழுந்திருக்கும், அதெல்லாம் தட்டி சரி பார்த்து பட்டி பார்த்து அதுக்கப்புறம் பெயிண்ட் பலன்னு அடிக்கணும். போய் மறுபடியும் ஸ்டிக்கர் ஓட்டணும், நம்பர் பிளேட்டு. ஆமா, அந்த சீட்டு கவர் டாப்ல அடிச்சாச்சா, அப்புறம் எலக்ட்ரிஷியன் வேலைன்னு ஒண்ணு இருக்கு, அந்த வேலையை பார்க்கணும். அப்படியே வந்தீங்கன்னா டயர் வந்து 1 வருஷத்துல 1.5 வருஷத்துல தேஞ்சிரும். புதுசா வாங்கி போடணும் 3 டயரு. ஆமா, இவ்வளோ வேலை இருக்குது. அப்புறம் இதெல்லாம் சரி பண்ணிட்டு ஆர்டிஓ ஆபீஸுக்கு எடுத்துட்டு போகணும்.
ஓ சரி. அப்பதான் ஆர்டி ஆபீசர் சார் பார்த்துட்டு ஓகே எல்லாம் பிரேக் லைட் எரியுதா, இது இருக்குதா, எங்கன்னா சொட்டா இருக்குதா, எங்கன்னா ஓட்டை இருக்கா, அவங்க மேலாம் நம்ம தப்பு சொல்ல முடியாதுண்ணா. ஆமா, பேசஞ்சரை கூட்டிட்டு ஆமா. போறீங்க, மாதிரி நல்லா இருக்கணும்ல ஆமா, வண்டி. இது டீ போர்டு இல்லைங்களா, அதனால கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் தான் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஐயா, வருஷத்துக்கு இவ்வளவு செலவா இருக்கு. ஏன்னா இதுக்கே ஐயோன்னாதீங்க, இன்னும் சொல்றேன் கேளுங்க. என்ன? இதுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை இன்சூரன்ஸ் கட்டணும், ரோட் டாக்ஸ் கட்டணும். ஆ, இதுக்கெல்லாம் எவ்வளவு 1000 செலவாகும் தெரியுங்களா வருஷத்துக்கு? சரி, வருமானத்தை கொடுக்குது ஒரு முதலாளி, செய்ய வேண்டியதுதான். முதலாளியா? ஆ. நோ, நான் மட்டும் இல்லைண்ணா, என்ன மாதிரி பல ஆயிரம் பேர் ஆட்டோ வச்சிருக்காங்கல்ல, ஆமா. அவங்கலாம் கடன்ல தான் வண்டி வாங்கியிருக்காங்க. மாசம் மாசம் டியூ கட்டின்னு இருக்கிறோண்ணா. அப்போ நாள் கணக்குலயும் பெரிய வருமானம் இல்ல, வருஷத்துக்கு ஒரு தடவை செலவு பண்ணணும், அப்ப மாசம் மாசம் டியூ கட்டணும். என்னதான் சம்பாதிப்பீங்க? இதுல நடுவுல ஃபால்ட் வந்தா எப்படி அது டியூ கட்டுறீங்களா? அவங்க செலவு பண்ணி கொடுத்துருவாங்களா? அந்த செலவு நீங்க தான் பண்றீங்களா? அவங்க ஏன்னா பார்க்க போறாங்க? டெய்லியும் அதுக்கு பெட்ரோல் நான் தான் போடணும், ஏதாவது மெக்கானிக் செலவா இருந்தாலும் நான் தான் பார்க்கணும். வருஷத்துக்கு ஒரு முறை எஃப்சி பாக்குறேன் பாருங்க, அதுவும் நான் தான் பார்த்தாகணும். இந்த மைனர் செலவா இருந்தா நீங்க பாத்துக்கணும், அந்த மேஜர் செலவா இருந்தா ஓனர் பாத்துக்கணும் அப்படின்வாங்களா? அப்போ டியூ கட்டுறீங்களா? அவங்க தானே ஓனரு, அவங்க பண்ண மாட்டாங்க. நீங்க சொல்றது, இந்த வண்டியை நான் வேற எதனா டிரைவருக்கு ஓட்ட கொடுத்தேன்னா நீங்க சொல்ற டேர்ம்ஸ் வரும், இது அந்த இதுல வராதுண்ணா. ஐயோ, இவ்வளவு சிக்கலா இருக்குன்னா அப்புறம் எப்படி குழந்தைய படிக்க வைக்கிற? எப்படி சாப்பிடுற? எப்படி நிம்மதியா இருக்க? கேட்க ரொம்ப கொடுமையா இருக்குற. மேல பாக்கிறதுக்கு தான் நான் பளிச்சுன்னு இருக்கிறோம், ஆனா உள்ளுக்குள்ள 1008 வேதனை இருக்குது. நான் மட்டும் இல்லைண்ணா, என்ன மாதிரி ஆட்டோ ஓட்டுறவங்களோட நிலைமை இதுதான். ஐயோ, நான் என்னமோ நினைச்சுன்னு வந்தேன், நீ இப்படிலாம் சொல்றிய. இது மட்டும் இல்லைண்ணா, இன்னும் பெரிய தலைவலி ஒண்ணு இருக்கு, அது சொல்றேன் கேளுங்க. அந்த ஆப்பு இந்த ஆப்புன்னு வந்துட்டு நாங்க ஓட்டுற ஆட்டோ தொழிலுக்கு ஒரு பெரிய ஆப்பு வந்துருச்சுங்க. அது என்னதுப்பா, புரியலையா? சும்மா இந்த ஆட்டோவை டைம் பாஸுக்கு ஓட்டுறதுங்க, கை செலவு காசு இல்லைன்னு எடுத்து ஓட்டுறவனுங்க, இந்த மாதிரிலாம் 1008 பேர் வந்துட்டாங்கண்ணா. இதே தொழிலா நம்பி எங்களை மாதிரி 1000 டிரைவர் இருக்காங்கல்ல, அவங்களோட நிலைமெல்லாம் அதோ கதி தான். ஐயோ, என்னப்பா இவ்வளவு சோகமா இருக்கு உங்க கதை? சரி, என் கதையை உண்ணா, யாரோ வரணும், நீங்களா ஃபோன் பண்ணா போ உட்காரணா. இருப்பா உண்மையிலேயே நான் சவாரி ஏற வரல, நீ டியூ கட்டலன்னு சொல்லிட்டு வண்டியை சீஸ் பண்ண வந்தேன். சரி, நீ என்னதான் பண்றன்னு பார்த்தா உனக்கே 1008 கஷ்டம் இருக்கு, இவ்வளவு பிரச்சனை இருக்கு, டியூ கட்டலன்றாங்களே, கட்டிருக்கலாம்லப்பா, இப்போ வண்டி எடுத்துக்குமான்றாங்களே. சரி, நான் கேட்டதால மனசு கஷ்டத்துல சரி நான் போய் சொல்லிக்கிறேன். நீ ஏன் டியூ கட்டல? என்னண்ணா அப்படி கேட்டீங்க? அதான் சொன்னேண்ணா, எஃப்சிக்காக ஒரு 30,000 40,000 செலவாயிடுச்சுண்ணா. வீட்டில் உள்ள சின்ன சின்ன நகையை எடுத்து தான் செலவு பண்ணி வெளில இருந்து கடன் வாங்கி தான் செலவு பண்ணியிருக்கேன். அதனால தான் இந்த மாதம் நான் டியூ கட்டல, அடுத்த மாதம் சேர்த்து கட்டிடுறேண்ணா. சொல்லுங்கண்ணா அவங்ககிட்ட. என்ன சீரியஸாக சொல்கிறேண்ணா, நான் வீட்டுக்கு போய் 3-4 நாள் ஆகுதுண்ணா. ஏதாவது பார்த்து கொஞ்சம் அவங்ககிட்ட சொல்லுங்கண்ணா, அட்ஜஸ்ட் பண்ணி சொல்லுங்க. இல்லைப்பா, நான் சொன்னாலும் கேட்க மாட்டேன், நானும் சம்பளத்துக்கு தான் வேலை செய்கிறேன், வண்டி சூஸ் பண்ணிட்டு வான்னாங்க. நீயே அவர்கிட்ட வந்து நேரில் சொல்லலாம்லப்பா, நீயே வந்து சொன்ன வச்சுக்க, கேட்டாங்கன்னா சரி போட்டோம் அப்படின்னு ஒரு மாதம் விட்டுருவாங்க. நீயே வந்து சொல்கிற, ஆனால் நான் இன்னைக்கு கூட்டு போக மாட்டேன். கூட்டு போனால் நீ சொன்னதுக்கப்புறம் எனக்கே மனசு கஷ்டமாக இருக்குது, நீயே வந்து சொல்கிறப்பா. இல்லைண்ணா, நான் வந்து சொல்லுவேன், திடீர்னு ஆட்டோவை சீஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சிங்களேன், பணத்தையும் போட்டு ஆட்டோவும் பிடிங்கி வச்சிட்டா என் குடும்பம் நடுத்தரில் தான் நான் நிற்கிறோம். உன் நிலைமை புரியுதுப்பா, உண்மையிலேயே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. எல்லாம் நாங்கள்லாம் பேசும்போது என்ன ஆட்டோ டிரைவருக்கு என்ன சும்மா ராஜா வீட்டு கண்ணு ஊட்டி மாதிரி ஓனராக இருக்காங்க, நினச்சா ஓட்டுறாங்க, நினச்சா போகிறாங்க, நினச்சா வராங்க, நினச்சா தூங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக தான் நினச்சிருந்தோம். நீ கட்டில் நம்ம கூட சீஸ் பண்ணிட்டு போயிடலான்னு தான் வந்தேன். நான் சொல்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ கட்டிடு. எனக்கே இப்போ மனசு சரியில்லைப்பா. சரி வரட்டுமா? ரொம்ப நன்றிண்ணா, உங்கள்கிட்ட எப்படியாவது எடுத்து சொல்லுங்கண்ணா, இந்த மாதிரி சேர்த்து கட்டிடுறேண்ணா.